தென் ஆப்பிரிக்காவில் இருந்து 24 வயதான ஒரு வீரர் நடக்கவிருக்கும் ஐபிஎல் மெகா ஏலத்தில் அதிக விலையில் ஏலமிடப்படுவார் என முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் 17வது சீசனுக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெறவுள்ளது. பிரபல வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் முதல் முறையாக ஐபிஎல் ஏலத்திற்கு தன் பெயரை முன்மொழிந்துள்ளார். இந்த முறை ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்கள் கூட்டத்தில் பஞ்சாப், டெல்லி மற்றும் பெங்களூர் அணிகளைத் தவிர மற்ற 7 அணிகளும் குறைந்தபட்சம் 8 வீரர்களை தக்க வைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தன. 3 இந்திய வீரர்களை மட்டும் தக்க வைக்கும் பழைய முறைக்கு இந்த அணிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த கூட்டத்தில் வெளிப்பட்ட தேவையின் பேரில் இந்திய கிரிக்கெட் வாரியம் 6 இந்திய வீரர்களை தக்கவைக்க அனுமதி அளித்தது. இதை செயல்படுத்தும்போது மொத்தம் 79 கோடி ரூபாய் செலவில் அவர்களுக்கான சம்பள வரம்பு அமைக்கப்பட்டது. இதனால் அனைத்து அணிகளும் 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் 6 வீரர்களை தக்க வைத்துள்ளது. தென் ஆப்பிரிக்க வீரர் ஹென்றி கிளாசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் அதிகபட்சமாக 23 கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டுள்ளார். தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் மெகா ஏலத்தில் தென் ஆப்பிரிக்க வீரர் ஜெரால்ட் கோச்சியின் வாய்ப்புகள் குறித்து பேசும்போது, தென் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியம் கோச்சிக்கு அளிக்கும் சம்பளத்தைப் பற்றி எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் வரவிருக்கும் ஐபிஎல் ஏலத்தில் அவர் பெரிய தொகைக்கு ஏலமிடப்படலாம் என நினைக்கிறேன். அவர் மிகவும் நுணுக்கமாக விளையாடக்கூடியவர், மேலும் தன் பேட்டிங்கில் கடுமையாக உழைத்து முன்னேறியுள்ளார். அவர் யாரையும் நம்பி விளையாடுபவர் அல்ல என்று கூறினார். இந்திய முன்னாள் வீரர் ஜாகிர் கான் ஜெரால்ட் கோச்சியின் திறமைகளைப் பற்றிப் பேசும்போது, அவரின் பேட்டிங்கில் மிக்க சக்தியுள்ளது. அவர் அந்த பணியை பொறுப்பேற்கும் மனநிலை மற்றும் தயாரிப்பு அவரிடத்தில் காணப்படுகிறது. அவர் தன் ஆட்டத்தில் சரியான பங்களிப்பை செய்ய முயற்சி செய்கிறார். அவருடைய பந்துவீச்சில் மட்டுமல்லாமல் பேட்டிங்கிலும் பங்களிக்க முடிவு செய்துள்ளார் எனக் குறிப்பிட்டார்.